ஆன்மீக பரிவர்த்தனை சேனல் நண்பர் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது மன்னர்களாக இருந்து மாதவம் செய்தவர்கள் வழியில வரக்கூடிய 63 நாயன்மார்கள்ல இரண்டாவதாக வரக்கூடிய கூற்றுவ நாயனார் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இவர் கலந்தை என்ற ஊரை ஆண்டு வந்தார். இவர் சோழ மன்னர்களை வென்று சோழ நாட்டை கைப்பற்றியுடன் சோழ மன்னர்களின் மரபுப்படி முடிசூட்டி கொள்வதற்காக தில்லைவாழ் அந்தணர்களிடம் சென்றார். ஆனா தில்லைவாழ் அந்தணர்கள் என்ன சொல்லிடுறான்னாக்கா, சோழ குலத்தை சேர்ந்த அரசர்களுக்கு தவிர மற்றவாளுக்கு நாங்க முடிசூட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுத்துறாரு. அதனால வருந்திய கூற்றுவர் என்ன பண்றாரு, தில்லை நடராஜன் இறைவனிடம் உன்னுடைய ஆடும் திருவடிகளையே எனக்கு மகுடமாக ஆக்க வேண்டும் என்று வேண்டினாராம். இந்த கூற்றுவனுடைய கனவுல நடராஜர் தோன்றி ஆனந்த நடனமாடிய அந்த திருவடியை அவர் தலையில பதித்து அவருக்கு அருள் புரிஞ்சாராம். கண் வீழ்த்த கூற்று மன்னர் இறைவனின் கருணையை நினைத்து அப்படியே ரொம்ப ஆனந்தமா ஆயிடுறாரு. இறைவனின் திருவடியை மகனமாக கொண்டு சிறப்பாக ஆட்சி புரிந்து வந்தார். நாடெங்கும் திருக்கோவில்களில் பூஜைகளையும் திருவிழாக்களையும் சிறப்பாக நடக்குமாறு செய்தார். சைவ நெறியில் நின்று எல்லோரும் மகிழுமாறு செங்கோலாட்சி புரிந்து ஈசனுடைய திருவடியை அடைந்தார். இதுதான் இந்த கூற்றுவ நாயனாருடைய வரலாறு. அடுத்த நாயனாருடைய வரலாறு அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.